கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தில் நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, டிசம்பர் மாசத்திலே கிறிஸ்துடைய பிறப்பை 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எத்தனையோ குடும்பத்திலே செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக நன்மை எப்படி செய்ய வேண்டும், நற்கிரியை எப்படி செய்ய வேண்டும், அதையும் நாம் தியானிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். 82ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள், இது கட்டளை. 112ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். 4 வசனம் வாசித்திருக்கேன். இந்த 4 வசனம் நம்ம தியானித்து இரவு நேரத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருங்கள். இன்னைக்கு இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். இது எல்லாமே கட்டளை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இரவு நேரத்திலே ஒருவேளை ஏழை எளிய ஜனங்களா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க அப்படின்னா நியாயம் செய்யணுமா? சிறுமைப்பட்ட ஜனமா இருக்காங்க, திக்கற்றவங்களா இருக்காங்க அப்படின்னா நீதி செய்யணுமா? இது ஒரு பக்கம். இப்ப டிசம்பர் மாசத்துல நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துனுடைய பிறப்பை கர்த்தருடைய பிள்ளைகள் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. எத்தனையோ வீட்டுல டெக்கரேஷன், எத்தனையோ சர்ச்சில் டெக்கரேஷன், எத்தனையோ வியாபார ஸ்தலத்துல, கம்பெனில, ஸ்கூல்ல, எத்தனையோ இடத்துல டெக்கரேஷன் எல்லாம் எல்லா பக்கமும் நடந்துட்டு இருக்கு. சில வீட்டுல புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க, சில வீட்டுல தைக்கிற கொடுத்துருப்பாங்க. இப்படி நிறைய ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்கும். பைபிள் வாசிக்க நேரம் இல்லைம்பாங்க, வீட்டில் எனக்கு இருக்க நேரம் இல்லைம்பாங்க, ஸ்கூலுக்கு போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், எனக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா சில குடும்பத்தில் டீச்சராக இருப்பாங்க, அவங்களாம் சர்ச்சில் கொயரில் இருப்பாங்க, இல்லை பாட்டு பிடிப்பாங்க. ஸ்கூலில் சில நேரத்தில் அங்கேயும் டெக்கரேஷன்லாம் நடக்கும், எல்லா பக்கமும் நடக்கும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த 12 மாசமும் 24 மணி நேரமும் நமக்கு கிருபையை தந்திருக்காரு, ஜீவனை தந்திருக்காரு. நம்ம இன்னைக்கு வாழ்றோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஏழைக்கு இறங்குறவன். ஒரு இரக்க குணம் நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கா? இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு. அப்ப பரிசுத்தம் உள்ள தேவனை தொழுது கொள்ளணும். கிறிஸ்துனுடைய பிறப்பு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு ரட்சிப்பு, எனக்கு விடுதலை, என்னை மீட்டெடுக்க வந்தார். தம்முடைய சொந்த இரத்தத்தினால கழுவி என்னை சுத்திகரிக்கிறார், சமாதானத்தை தருகிறார், நித்திய ஜீவனை தர வந்தார், ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார், இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க வந்தார், தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார், பிள்ளைகளும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க நம்மை போல அவர் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனா வெளிப்பட்டார், தாவீதின் குமாரனா வெளிப்பட்டார், தேவகுமாரனா வெளிப்பட்டார், இம்மானுவேலா வெளிப்பட்டார், நித்திய பிதாவை வெளிப்பட்டார், பாலகுமாரனா வெளிப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்.
எவ்வளோ கிஃப்ட், அவ்வளோ கிஃப்ட்டுமே புதிய ஏற்பாடு தான். யாரெல்லாம் இயேசு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோமோ தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதுவும் நமக்கு கிஃப்ட் தான். இப்ப இவ்வளவு பெரிய கிஃப்டை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நம்மளை எதுக்கு ஜீவனோட வச்சிருக்காரு? நம்ம அந்த பூமியில எதுக்கு உயிரோட வாழணும்? சில குடும்பத்துல நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறோம் பிரதர். எங்க குடும்பத்துல இருக்க தலைமுறை சாபம்லாம் நீங்கிட்டு நாங்க வியாதியில இருந்தோம், எங்களுக்கு இயேசு சுகம் தந்துட்டாரு, நாங்க இப்ப குடும்பமா சந்தோஷமா இருக்கோம், எங்களுக்கு தேவன் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிச்சிருக்காரு, இதெல்லாம் ஓகே. ஏழைக்கு இறங்குறவன், புதிய ஏற்பாட்டுல ஹையஸ்டா பைபிள் வாசித்து பார்க்கும்போது நற்கிரியை செய்யணுமா, நன்மை செய்யணுமா, அதுவும் சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்யணுமா, நன்மை செய்தால் நித்திய ஜீவனா. அப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டினுடைய கோட்பாடு, அந்த சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, அதாவது நசரேனா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சரா ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு போற பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்ட பிள்ளைகள், அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நன்மை செய்கிறவரா சுற்றி திரியணும். நம்மளும் நன்மை செய்கிற பிள்ளைகளா சுற்றி திரியணும். ஒரு பக்கம் ஜெபிக்கணும், இன்னொரு பக்கம் சுவிசேஷம் அறிவிக்கணும், இன்னொரு பக்கம் நன்மை செய்யணும், இன்னொரு பக்கம் நற்கிரியை செய்யணும், நல்ல செயல்கள் செய்யணும். வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, நாவினாலும் வசனத்தினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். அப்ப கிரியை பிளஸ் உண்மை, மூணாவது அன்பு கூற கடவுள். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசித்து ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு வீட்டுல எனக்கு வயிறு பசிக்கு, இல்லைன்னா அந்நியனா இருப்பாங்க, வீட்டு வாசல் நிற்பாங்க, கொஞ்சம் வயிறு பசிக்கு சாப்பாடு தருவீங்களா அப்படிம்பாங்க. ஒருவேளை வீட்டில் சாப்பாடு இருந்தால் கொடுங்க, இல்லை ஒரு 10 ரூபா 20 ரூபா, இல்லை ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்து ஐயா ஹோட்டலில் போய் சாப்பிட்டுங்க, பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். சரி, இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அசுரங்களை பெற்றுக்கணும் அப்படின்னா ஏழைக்கு இறங்குற ஒரு குணம். சிம்பிளா இன்னைக்கு செய்தி சொல்லணும் அப்படின்னா, ஏழைக்கு இறங்குற குணம், அந்த குணம் நமக்கு இருந்தால் மிகுந்த ஆசீர்வாதம். ஏன்னா நீங்க நிறைய குடும்பத்தை அதை மட்டும்தான் காணும். எதை மட்டும் காணும் அப்படின்னா ஏழைக்கு இறங்குற குணத்தை காணும். ஏழைக்கு இறங்கினால் நம்ம கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும். அப்ப கர்த்தருக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கும், நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க, சில குடும்பங்கள் மட்டும்தான் ஏழைக்கு இறங்குவாங்க. சில குடும்பத்தை சொல்லுவாங்க, எனக்கே ட்ரெஸ் வாங்க முடியல பிரதர், எனக்கே வீட்டில் நிறைய தேவை இருக்கு பிரதர், நானே லட்சமா கடன்ல இருக்கும் பிரதர், நானே கோடி கணக்கில் கடன் இருக்கும் பிரதர், என் வீட்லயே என் புருஷன் பேச மாட்டேங்க, எங்க வீட்லயே சமாதானம் இல்லை பிரதர், நாங்களே நிம்மதி இல்லாம இருக்கும் பிரதர், இப்படியே புலம்பிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒன் சைடு. ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இரக்க குணம், ஏழைக்கு இரக்க குணம், ஏழைக்கு இறங்குறவன், ஏழைக்கு இறங்குற ஒரு சுபாவம், இதெல்லாம் பேசிக்கா இருக்கா? ஒரு 1000 ரூபாய் சம்பாத்தியம் பண்றாங்க, ரோட்ல போகும்போது யாராவது இருப்பாங்க, 10 ரூபா 20 ரூபா கொடுக்க முடியுதா? நம்ம நார்மலா அப்படி யோசித்து பார்க்கலாம். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். சரி, இந்த டிசம்பர் மாதம் வந்துட்டு எத்தனையோ குடும்பத்தில் கேரல் ரவுண்ட் போயிட்டு இருப்பாங்க, எல்லா பக்கமும் போயிட்டு இருப்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல யாராவது விதவையா இருப்பாங்க, திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கண்ணு தெரியாமல இருப்பாங்க, சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருப்பாங்க, ஊனமுற்றோரா இருப்பாங்க, பல விதமான வியாதியோடு இருப்பாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை அறியாத ஜனமா இருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, கணவரால் கைவிடப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, வீட்டுல பிள்ளை எல்லாம் பேசாம இருக்கும், ஒரு ரூமுக்குள்ள படுத்த படுக்கையில இருப்பாங்க, வயசு பார்த்தா அதிகமா இருக்கும், விசாரிக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேளை ஏதாவது ஒரு வீடு இருந்தால், அப்படிப்பட்ட ஜனங்கள் இருந்தால் அவங்களுக்கு நம்ம கொஞ்சம்
மனம் இறங்கி, இல்லை ஒரு இறக்க குணம், இந்த டிசம்பர் மாதத்திலே கிறிஸ்துனுடைய பிறப்பை அவர்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம், கேக்கு வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு ஒரு பிரியாணி வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிந்த அளவுக்கு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய காரியங்கள். இல்லை நீங்கள் போகிற சர்ச்சுக்கு ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டு போகலாம். பல மெத்தட் இருக்கு. நன்மை செய்யுங்க, அவ்வளோதான். செய்தி என்ன அப்படின்னா நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சா பரலோகம், தீமை செஞ்சா நித்திய ஆக்கினை. ஐயா நான் சம்பாத்தியம் மட்டும்தான் பண்ணுவேன், நான் யாருக்கும் 10 பைசா கொடுக்க மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்தில் அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது 3 லட்சம் 4 லட்சம் 7 லட்சம் 5 லட்சம் காணாமல் போயிட்டு அப்படிங்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி அவங்க வீட்டம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்க. ஒரு 34லேருந்து 36 வயசுக்குள்ளே தான் இருக்கும். 21 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்களாம். 11 லட்சம் காலி. 21 நாள் கழித்து ஜீவன் இல்லை. 21 நாளில் 11 லட்சம் காலி பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த குடும்பம் எனக்கு தெரியும். எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அந்த பொண்ணுக்கு ஒரு 10 வயசில் ஒரு 11 வயசுக்குள்ளே இருக்கும். அந்த பையனுக்கு ஒரு 9 வயசு, இல்லைன்னா மொத்தத்துக்கு ஒரு 12-13 வயசுக்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப துக்கம், என்ன செய்யன்னு தெரில. கண்ணீர் வடிக்கிறேன், தாங்க முடியல, நெஞ்செல்லாம் அடக்கி இதயம் ஃபுல்லாக பாரமாயிட்டு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே நின்றுட்டுருக்கேன். எனக்கு என்ன செய்யனே தெரில. 21 நாள் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அவ்வளோதான். லைஃப் முடிஞ்சிட்டு. அவ்வளோ நல்ல அக்கா. அந்த வீட்டில் போனால் சாப்பிட்டுட்டு வருவேன். நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள். இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். ஒரு மனுஷனுடைய ஜீவன் எப்போ போகும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டால் யாராலையும் சொல்ல முடியல. ஒரு கொரோனாக்கு அப்புறம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அம்மா அப்பாவை சில குடும்பத்தில் பிள்ளைகள் மறந்து போயிருந்தாங்க, மனைவியை மறந்துட்டு விபச்சாரத்துக்கு போயிருந்தாங்க, புருஷனை மறந்துட்டு வேற எங்கேயோ போயிருந்தாங்க. இப்போ இந்த கடைசி காலத்துல செல்போன் வந்ததுக்கப்புறம் நிறைய குடும்பத்தில் செல்போன் மட்டுமே போதும்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் செல்போனோட வாழ்கிறாங்க. அம்மா அப்பாட்ட ஒழுங்காக பேசுறது இல்லை, மனைவிட்ட பேசுறது இல்லை, புருஷன்கிட்ட பேசுறது இல்லை, மாமியாருக்கெல்லாம் சில வீட்டில் கவனிக்கிறதே இல்லை. பக்கத்து வீட்டெல்லாம் போய் சும்மா நேரம் தான் பேசுவாங்க, இல்லைன்னா பேசுறதே இல்லை. இப்போ செல்போன் மட்டுமே, செல்போன் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. ஏழைக்கு இறங்குறவன். இப்போ செல்போன் தான் சில குடும்பத்தில் உலகமாக இருக்கு. அது கிடையாது. பப்ளிக்கில் போய், இல்லைன்னா ஒரு கிராமத்துக்குள்ள போய், இல்லை சில ஜனங்களை பார்த்து நம்மள்கிட்ட இருந்தால், அந்த விட ரொம்ப முக்கியம், நம்மள்கிட்ட இருந்தால், இல்லைன்னா வேற. இப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் இன்னும் யாராவது ட்ரெஸ் எடுக்காமல் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியுமா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற ஏரியாவில் பக்கத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் யாராவது இருக்கிறாங்களா? இப்போ என் வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் சொல்கிறேனே, அது நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கள் அம்மா கொரோனா நேரத்தில் இறந்து போயிட்டாங்க. நான் 2016 முழு நேரம் ஊழியத்துக்கு வந்தேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் வருஷம் வருஷம் கேட்பாங்க, ரவி ட்ரெஸ் எடுத்தியா, ஜூலி ட்ரெஸ் எடுத்தாளா, பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா, குடும்பமாக ட்ரெஸ் எல்லோரும் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி பெற்ற தாய் கேட்கும். அந்த பெற்ற தாய் கொரோனாவுக்கு அப்புறம் இல்லை, அப்பா சின்ன வயசில் இறந்து போயிட்டார். தேவனருளி அப்பா மினிஸ்ட்ரி முழு நேர ஊழியம். ஒரு ஊழியம் பண்ணுற வீட்டிலேயே விசாரிக்கிறதுக்கு அம்மா அப்பா இல்லை. இதே போல் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, எத்தனை வீட்டில் எத்தனை பிரச்சனை இருக்கும்.
அவங்களால விசாரிக்கிறது கூட சில வீட்டில் ஆள் இல்லை. சில வீட்டிலலாம் கோடிக்கணக்கான பணம் இருக்கும், ஆனால் பக்கத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. சில வீட்டில் பணமே இருக்காது, அவங்கள யாருமே கவனிக்கவே மாட்டாங்க. பலவிதமான ஜனங்கள் ஆன்லைன் மூலியமாக இருக்கிறாங்க. அதனால் வேறு வேறு நாட்டுக்குள்ளே வேறு வேறு இடத்துல இந்த செய்தி கேட்கும்போது நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்கள் தேசத்துக்குள்ளே எங்கெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி இருப்பாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அவங்க இந்த டிசம்பர் மாதம் ஒரு ட்ரெஸ் எடுத்தாங்களா, இப்போ நாளைக்கு நாளழிச்சு ஃப்ரீயாக இருந்தால் ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். வண்டி எடுத்து கிளம்பி போங்க, ஒரு 1000 2000 செலவு பண்ணுங்க, நேரடியாக போய் செலவு பண்ணுங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு, கஷ்டப்பட்ட பையனுக்கு, கஷ்டப்பட்ட எத்தனையோ குடும்பம் இருக்குது, வயசான பாட்டிமார் தாய்மார், இவங்களெல்லாம் போய் நேரடியாக உதவி பண்ணுங்க. எனக்கு ஒரு தாயார் அடிக்கடி ஜெபிக்க விடுவாங்க. ஒரு முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, 78 வயசு அப்படின்னாங்க. ஒரே ஒரு பொண்ணு தான், நல்ல வெல் செட்டில்டு. அந்த அம்மா நல்ல இங்கிலீஷில் பேசுவாங்க. அந்த அம்மாவுக்கு கடைசி காலத்தில் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டாங்க. அந்த தாயார் என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நான் முதியோர் இல்லத்தில் இருக்கேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, பேராமல் பேச மாட்டேங்கான், சொத்து பிரச்சனை கொஞ்சம் இருக்குது, என்னை இங்கே கொண்டு போட்டாங்க. அந்த சொத்து பிரச்சனை கம்ப்ளீட் ஆகிட்டு அப்படின்னா என்னை மறுபடியும் கூட்டு போயிடுவாங்க. அந்த சொத்து எப்படியாவது நல்லபடியில் முடியணும். என் பிள்ளை வந்து பார்க்க வர மாட்டேக்கா, ஒரே ஒரு பிள்ளை தான், நல்லா செட்டில் ஆகிட்டா, ஆனால் வந்து பார்க்க மாட்டேக்காங்க. நான் ஒரு முதியோர் இல்லத்தில் இருக்கேன் அப்படின்னாங்க. படித்த அம்மா, ஒரு நல்ல போஸ்டில் இருந்த அம்மா, சகல விதமான ஆசீர்வாதத்தோடு இருந்த அம்மா, கணவர் இறந்து போயிட்டார். கடைசி காலத்தில் கவனிக்க ஆள் இல்லைன்னொன்னே ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அங்கே பார்த்தா எனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. வயசு பார்த்தா 78 வயசு, நிம்மதி இல்லை, ஃபோனில் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு தேவஜனமே, இதெல்லாம் உலகத்தில் இருக்கு. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். உங்க பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுடைய தலைமுறை ஆசீர்வாதமா இருக்கும். அப்ப ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யறோமோ அது நம்ம கர்த்தருக்கு செய்யறோம். அதனால முக்கியமான செய்தி, நம்ம இருதயம் ஏழைக்கு இறங்குதா? அந்த ஒரே ஒரு கொஸ்டின் தான். என் இருதயம் ஏழைகளுக்கு இறங்குதா? என் இருதயம் ஏழைகளுக்கு இறங்குதா? இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை என் இருதயம் ஏழைக்கு இறங்கிச்சு அப்படின்னா நான் கர்த்தருக்கு கடன் கொடுத்துட்டு இருக்கேன். கர்த்தருக்கு கடன் கொடுத்ததை அவர் திரும்ப நமக்கு கொடுப்பார். அது எப்போ? அது அவருடைய கரத்தில் இருக்கு. அதெல்லாம் தேவனுக்கு தெரியும். ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், அவன் தலையை மகிமையாக உயர்த்துவார். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இந்த செய்தி யாரெல்லாம் கேட்டு நான் நல்லா இருக்கேன் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இருந்தால் ஏழைக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துருங்க, உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான். ஒருவேளை உங்க வீட்டில் வேலை பார்க்குறாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா ஒரு புது ட்ரெஸ் போய் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை அவங்க சர்ச்சில் போய் கொண்டாடட்டும். அது மூலியமா இயேசு கிறிஸ்து அவங்க இருதயத்துக்குள்ள பிறப்பார். நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து ஒரு குடும்பத்தை சர்ச்சுக்கு கூட்டு போனீங்க அப்படின்னா அவங்க இயேசுவை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்வாங்க. அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுட்டு அப்படின்னா பரலோகத்துல உங்களுடைய பேர் எழுதப்படும். அந்த ஆத்துமா உங்க கணக்குல தான் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க யாருக்காவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அவங்களுடைய தேவையை சந்தித்து பக்கத்துல சர்ச்சுக்கு நீங்க கூட்டு போனீங்க அப்படின்னா அந்த ஆத்துமா இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, அவங்க ரட்சிக்கப்படும் போது, அவங்க விடுதலையாக்கப்படும் போது, அவங்க சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் போது, அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது
உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, அப்ப நம்ம இறங்கி போய் எந்தெந்த இடத்துல ஏழை ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்ய முடியுமா? கொஞ்சம் யோசித்து இந்த காரியத்தை முடிவெடுங்க. ஒருவேளை அண்ணே எங்க வீட்ல காசே இல்லண்ணே, நாங்க ரொம்ப வறுமையில இருக்கோம், நாங்க இன்னும் ட்ரெஸ் எடுக்கல, உங்க செய்தி நாங்க டெய்லி கேட்போம். ஜெபம் பண்ணுங்க. நடுராத்திரியில ஜெபம் பண்ணுங்க. தேவன் வாசல் திறப்பார். ஹல்லேலூயா. சில நேரத்துல ஏழை எளிய ஜனங்கள் கூப்பிட்டிருப்பாங்க. செவியை ஒருவேளை அடைத்து கொண்டால் அவங்களும் கூப்பிடும்போது அந்த சத்தத்துக்கு பதில் வராம இருக்கும். அதனால இரவு நேரத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், அதுதான் இன்னைக்கு செய்தி. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் நகை சேர்க்கணும், நான் ஒரு பெரிய வீடு கட்டணும், நான் ஒரு பெரிய பங்களா, நான் ஒரு காரு, நான் ஒரு 2 வீலரு, நான் ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு வரணும், நான் இடம் வாங்கணும், சொத்து வாங்கணும், இது எல்லாம் இந்த உலகத்துக்குள்ள காரியத்தை மட்டும்தான் யோசிச்சுட்டே இருக்காங்களே தவிர ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்குற ஒரு குணம் எங்க போச்சு? இது ஒரு வேதனையான காரியம். ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்காக மட்டுமே ஓடி 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 வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் நல்லா பார்த்துட்டேன். நான் சர்ச்சில் 2 வருஷம் வேலை பார்த்தேன். அந்த 2 வருஷம் வேலை பார்க்கும்போது ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களோட இருதயம் எப்படி கடினமா இருந்துச்சு, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எல்லாம் பார்த்துருக்கேன். நேரடியா பார்த்துருக்கேன். நான் வியாபாரத்தில் இருக்கும்போது ஏன் இருதயம் எப்படி கடினமா இருந்துச்சு, இதையும் நான் பார்த்துருக்கேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஒரு மனுஷனோட இருதயம் எப்படி இருக்கு? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நான் வியாபாரத்தில் இருக்கும்போது தர்மம் எடுப்பாங்கல்ல, அவங்களுக்கு சில பொருள்கள் கொடுத்து கொஞ்சம் செலவுருவா கொடுத்து அவங்கள்ட்ட பேசுவேன். நான் சொல்ல எப்படின்னா 2015-16 வழிய 2021 அதில் ஒரு வயசான ஒரு பாட்டியை பார்த்தேன். நான் திருநெல்வேலிக்கு வரும்போது அந்த அம்மா ஒரு ஏஜ் சர்ச்சுக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ மாஸ்க் போட்டிருந்தேன். மாஸ்க் போட்டுட்டு பக்கத்தில் போய் நீ தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா நான் மாஸ்க் போட்டிருந்தேன். அந்த குரலை பார்த்தோன்னே ரவி நீதானே அப்படின்ச்சு. அந்த அம்மா தர்மம் எடுக்கிற அம்மா தான். ஒரு 7 வருஷம் கழிச்சு பார்க்குறேன். அந்த 7 வருஷம் கழிச்சு பார்த்து அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் கண்ணெலாம் தெரியல. ஆனால் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த 7 வருஷம் கழிச்சு அந்த குரலை பார்த்து நீ ரவி தானே அப்படின்னுச்சு. எப்படி? அந்த அம்மா தர்மம் எடுக்கிறம்மா, நான் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு ஊரை விட்டு போயிட்டேன். ஒரு 7 வருஷம் கழிச்சு அந்த தர்மம் எடுக்கிறம்மா ஒரு சர்ச்சுக்கு வெளியில் ஒரு வாசலில் பார்க்குறேன். பார்த்துட்டு அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இந்த முதல் வார்த்தை ரவி நீ நல்லா இருக்கியா அப்படின்னுச்சு. கேட்டது யாரு? ஒரு தர்மம் எடுக்கிறம்மா. அப்போ 7 வருஷம் கழிச்சு அந்த அம்மாவுக்கு கண்ணு ரொம்ப தெரியல, வயசாயிட்டு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிட்டு கொஞ்சம் செலவுக்கு ஓடிட்டு வந்தேன். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கடைசி காலம் ஏழை எளிய ஜனங்கள்கிட்ட பேசுறது கூட ஆள் இல்லை. இதெல்லாம் வேதனையான காரியம். ஐயா நான் பரலோகத்துக்கு போகணும், உண்மைதான். ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்குற ஜனம் எங்க? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நல்லா யோசித்து பாருங்க. என் வாழ்க்கையில் உள்ள சில காரியங்களும் சேர்த்து சொல்றேன். அதனால சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். டெய்லி கேட்குறீங்க,
ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கு? தனக்கு தனக்கு தனக்குன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு இருக்கிறீங்களா? இல்லை ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கி கொண்டு இருக்கிறீங்களா? ஏழைக்கு இறங்கினால் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறாங்க. அந்த ஒரு வேர்டு தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏழைக்கு இறங்குற ஜனங்களை பார்க்க முடியல. தனக்காக மட்டுமே பல லட்சங்கள், பல கோடிகள் பணம் சேர்க்கணும், அவ்வளவுதான். யாரை கேட்டுக்கிட்டு போனாலும் எனக்கு என்ன, யாரை எப்படி போனாலும் எங்களுக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும், நான் ஒரு கார் வாங்கணும், நான் ஒரு வீடு கட்டணும். இந்த மைண்டுக்குள்ள ஒரு மனுஷன் உள்ள போயிட்டான் அப்படின்னாலே ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்க மாட்டாங்க. அதனால ஏழைக்கு இறங்குறவன் இறங்குங்க, கர்த்தர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இன்னைக்கு உள்ள செய்தியினுடைய முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு இரக்க குணம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இரக்கமுள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். அதனால நமக்கு பைபிளில் நிறைய சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்குள்ள வரும்போது நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படும், வேலை அடைக்கப்படும், ஆசீர்வதிக்கப்படும், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கும், வீட்டுக்குள்ளே இயேசு இருப்பார், இதயத்துக்குள்ளே இயேசு இருப்பார். ஏன்னா நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளா இருப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரப்பா. கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இணைந்துக்கிற குடும்பங்கள், இந்த பூமியில நாங்கள் எப்படி வாழணும், எங்களுக்கு நிறைய காரியங்கள் மூலியமா பேசுறீங்க. இருதயம் அடைக்கப்பட்ட இருதயமா இருக்கக்கூடாதுப்பா. இருதயம் திறக்கப்பட்ட இருதயமா இருக்கணும். மனம் இறங்குற ஒரு குணமுள்ள ஒரு பிள்ளைகளா இருக்கணும். ஏழை எளிய ஜனங்களை சந்திக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏழை எளிய ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை தந்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல இன்னும் யாரெல்லாம் ட்ரெஸ் வாங்காம இருக்கிறாங்களோ, எந்த குடும்பத்துல ஏழையோடு இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு தேவன் சந்திங்க. கர்த்தர் மனம் இறங்குங்க. இன்பமான தூக்கம் தாங்க. நைட் ஷிஃப்ட்ல நைட் டிரைவிங் லைன்ல இருக்காங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்காங்களோ, கர்த்தர் தொட்டு பூர்ண சுகம், பூர்ண விடுதலை, பூர்ண ஆரோக்கியம் தந்து தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. பலவீனத்தை நீக்கி போடுங்க. தேவையில்ல சொப்பனங்கள், மரண பயம், தற்கொலை எண்ணங்கள், எந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் புலம்பி கொண்டிருக்கிறாங்களோ அந்த எல்லா கிரியிலும் அழிக்கப்படட்டும். கற்பதனுக்கே ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசிரிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. வாலிப பிள்ளைகள் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க, கர்த்தர் ஆசிரிங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கர்த்தரை விட்டு எந்த காரியத்தை தள்ளி போய் பாவ அடிமையில் வாழ்றவங்க அந்த ஜனத்தை மீட்டெடுங்க. எல்லாரையும் மீட்டுக்கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அப்படிடும். எங்கள் வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும். எல்லா நாட்டில் உள்ள ஜனங்களையும் உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு வரணும். அந்த கிருபை தாங்க. சமாதானத்தின் தேவன் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அப்பா நீங்க வரணும். தேவன் அருளிய அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, அதிகால வேளையிலே கிறிஸ்துவனுடைய பிறப்பை தியானிக்க இந்த வருஷத்துல எங்களுக்கு ஒரு கிருபை, அந்த கிருபைக்காக நன்றி. நன்மை எப்படி செய்ய வேண்டும் அந்த காரியத்தை அப்போ அவங்க பிள்ளைகளோட பேசுகிற கிருபைக்காக நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது எங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்கணும். நித்திய ஜீவனுக்கு தகுதியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் பொருட்படுத்துங்க. துதிகான மகிமையெல்லாம் முருகே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பிதாவே ஆமென். தேவனுக்கு அமையும்பதாக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டா? நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்திலே தினந்தோறும் கேளுங்கள். கர்த்தருடைய ஆவி நம்மளோடு பேசுவார். அதிகாலவிலே ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவனுடைய பிறப்பை அதையும் தொடர்ந்து கேளுங்கள். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நாங்கள் திருநெல்வேலி பகுதியில் இருக்கிறோம்.
ஒரு இடம் வாங்கன்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.